இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கிட்ட பாருங்கள் ஒரு மாருதி சுசுகி ஆல்டோ 800 2016 மாடலு, ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் இல்லைங்க. வண்டியில் ஏர் பேக் ஆப்ஷனோட இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்குது. வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வண்டியோட நம்பர் TN06S5774ங்க. வண்டி ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 46,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 46,000 கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான வண்டி. மைல்டான 1-2 ஸ்க்ராச்சஸ் மட்டும் வண்டியில் இருக்குது. ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பரான கண்டிஷனில் லோ கிலோமீட்டர் ஓடின ஒரு மாருதி சுசுகி ஆல்டோ 800ல் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம எம்என் காசில் நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளான ரேட் தான். ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட இன்டீரியரு, பூட் ஸ்பேஸு, வண்டியோட இன்ஜினோட கண்டிஷன், சவுண்டு எல்லாமே நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க ஸ்கிப் பண்ண. டோர் பேட் சைடு பாருங்கள், ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ ஆப்ஷனோட வந்துடுது. கம்பெனியோட கீ தான். வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள், 46,514 கிலோமீட்ரு. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும். ஏசி எல்லாமே சூப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் வந்துடுது. பவர் விண்டோக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன் பாருங்கள். ரிவர்ஸ் சென்சாரும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரிவர்ஸ் சென்சார் வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன், இன்டீரியரோட ஆம்பிஷன் எல்லாமே பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. பக்காவான குவாலிட்டியில். மேலே வண்டியோட அப்பன்சர் பாருங்கள், ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக தெளிவாக. இன்னும் அந்த சன் சைடில் இருக்கக்கூடிய அந்த கவர் கூட இன்னும் பிரிக்காமல் பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்ப்போம். ரியர் சீட்டுமே பாருங்கள், ரொம்பவே பக்காவாக தெளிவாக நீட்டாக இருக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள், ஜம்முன்னு இருக்குங்க. மேலே அப்பன்சர் பாருங்கள், அழுக்கு எதுவுமே இருக்காது. ரொம்பவே குவாலிட்டியாக ஒரு புது வண்டியில் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள். பூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கொடுத்து 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், உங்களுக்கு பூட்டில் ஒரு ஸ்பேசஸ் பாருங்கள், நல்ல ஒரு தாராளமான ஸ்பேசஸ் வந்துடுது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வந்துடுதுங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% கண்டிஷனில் ஸ்டெப்னி, வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே வந்துடுது. நீட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜினோட கண்டிஷனு, இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட ரேட்டுமே பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணிட்டேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் பாருங்கள், சீல்டு இன்ஜின் தான். ரொம்பவே தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கும். வண்டியோட ஆப்ராம் சைட்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கலையாமல் கம்பெனி பேஸ்ட்டோட தெளிவாக இருக்குது. பக்கா ஒரிஜினாலிட்டி. இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குன்றதை நம்மளோட கேமராவை டைரெக்டாக இன்ஜின் பக்கத்தில் வச்சு அந்த சவுண்டையுமே காட்டுறேன், வாங்க பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் சவுண்ட்லாம் கேட்டிருப்பீங்க. ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக, ரொம்பவே ஸ்மூத்தான கண்டிஷனில் வெறும் 46,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடின இந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி ஆல்டோ 800 பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மாருதி சுசுக்கினாவே லோ மெயின்டெனன்ஸ், அதாவது டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வண்டி ஓட்டலாம். ரொம்பவே லோ காஸ்ட்டில் தான் நம்ம வந்து ஆயில் மாற்றுறதுலேருந்து சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கம்பெனியில் விட்டோம்னாவே பெரிய பில்லாம் வராது மற்ற பிராண்டுகள் மாதிரி. ரொம்பவே லோ காஸ்ட்டில் நம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணி பக்காவாக ஓட்டிக்கலாம். இந்த வண்டியை வந்து ஓட்டி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை புதுசாக கார் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு சின்ன ஃபேமிலிக்கு, இல்லை லேடி டிரைவனுக்கு, இல்லை ஏஜ்டு பர்சன் ஓட்டுறதுக்கு, இல்லை சிட்டி பர்பஸ்க்கு, சிட்டிக்குள்ளே நான் ஓட்டணும், சின்ன வண்டியாக இருக்கணும், ஈஸியாக நான் போய் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும் இந்த வண்டி. ஏன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800 பார்த்தீங்கன்னா
800லேருந்து அடுத்து ஆல்டோ 800 இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் மாடல். என்ன காரணம் அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸு, சின்ன வண்டி. இன்னைக்கு வரையுமே மார்க்கெட்டில் சக்ஸஸாக போயிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள் இந்த வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கான ரேட் 2,82,000 ரூபா. இந்த 2,82,000 ஃபிக்ஸட் கிடையாது, ப்ரைஸ் நெகோசியபிள் தான். ஆல்டோ 800ல் விஎக்ஸ் ஆப்ஷனல் ஏர் பேக்கோடு இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு நம்ம 2,82,000 கேட்குறோம். இந்த ரேட் ஃபிக்ஸட் கிடையாது, ப்ரைஸ் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு திருப்தியாக பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வண்டி இருக்கா, அவைலபிள் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெளியூர்லேருந்து வர்றாந்தா நீங்கள் வர்ற டயத்துலேருந்து இங்கே நீங்கள் வந்து சேர்ற வரையும், அதாவது கிளம்புன டயத்துலேருந்து நீங்கள் வந்து சேர்ற வரையும் நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் கால் பண்ணும்போது வேறு யாரும் கிளம்பியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால். ஸோ வீடியோ பார்த்த உடனே கால் பண்ணுங்கள், பண்ணி உடனே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்து வண்டியை எடுத்துக்கோங்க. இது போல் நிறைய அப்டேட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.